மாயம்பக்தி நேர்களுக்கு வணக்கம். குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கார். இப்போ 2026 ஜூன் 2ஆம் தேதி. இதுக்கு 12 ராசிக்காரங்களுக்கான பலன்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். 12 ராசிக்காரங்களுக்கான இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் கிட்டத்தட்ட 9 கிரகங்கள் சொல்லுவோம். இந்த 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், ராகு பகவானும் கேது பகவானும். ஸோ மீதி உள்ள 7 கிரகங்களில் மிக சுப கிரகம், ஒரு தூய்மையான சுத்தமான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட கிரகம் யாரும் பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான். இப்போ இந்த ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சிலாம் ஆனால் மக்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் குரு பயிற்சிங்கிறப்ப நம்ம எல்லாருமே வெல்கம் பண்ணுவோம். அது யாராக இருந்தாலும் சரி, அப்பாடி குரு பயிற்சி வருதப்பா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வருடத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்பை நமக்கு அனைவருக்குமே ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அது என்ன சிறப்பு அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வான கடக ராசிக்குள்ளே அவர் போகக்கூடிய இந்த அற்புதமான காலம் ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய செயல்பாடு. ஏன்னா குரு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடப்பதற்கு 1 வருட காலம் எடுத்துக்கிடுவார். அதிசாரமாக முன்னோக்கி போவார், பின்னோக்கி அப்புறம் வக்ரமாகி வருவார். அப்படிங்கிறது கூட பொதுவாகவே ஒரு ராசியிலேருந்து அவர் மெயினாக ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிறது 1 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. ஸோ இந்த செயல்பாடானது பார்த்திங்கன்னா இந்த வட்டம் கடகத்துக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது நம்மளுடைய குரு பகவானுக்கு மிக பிடிச்ச வீடே கடகராசி தான், உச்ச வீடு. ஆமாம், அந்த வீட்டில் தான் அவர் உச்சம் அடைகிறார். ஸோ அப்போ தனக்கு பிடித்த வீட்டில் அமர்ந்து அவர் ஸ்தான பலத்தை விட அவருடைய பார்க்குற பார்வையுடைய செயல்பாடு வில் பவராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்கும்? கும்பம்னாலே கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ இருக்க அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ கும்பராசிக்காரங்க எவ்வளோ உஷாராக இருக்கணும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கான பரிகாரம் இந்த குரு பயிற்சியில் அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரகசியத்தை ஒருத்தவங்க பாதுகாக்கிறாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன்னா நீங்கள் சொல்லுவீங்களா மாட்டிங்களான்னு தெரியாது. ஆனால் கும்பராசிக்காரங்கிட்ட சொன்னோம்னா அந்த ரகசியத்தை பாதுகாப்பாங்க. தன்னை நம்பி சொல்லிட்டாங்க, தனக்காக வாழ்ந்துட்டாங்க, தனக்காக இருந்துட்டாங்க அப்படிங்கிறத கும்பராசியும் செய்வாங்க, கும்ப லக்கணத்துக்காரங்களும் செய்வாங்க. பொதுவாகவே ஒருத்தவங்க நம்பிட்டாங்கன்னா அவங்கள உயிர் மூச்சாகவே வாழக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கும்பராசி கும்ப லக்கணம் ஒரு வீட்டில் இருந்தாலே மற்றவங்களுக்கு லாபம் அதிகமாக உண்டுன்னு சொல்லலாம். ஒரு ஓடாத கடை, வியாபாரமே இல்லைங்க, டீ கடையில் கூட்டமே இல்லை. கும்பராசிக்காரங்க போய் உட்காந்து டீ கடையில் போய் டீ சாப்பிட்டாலோ அல்லது ஓட்டல் கடையில் போய் சாப்பிட போனாலோ அந்த இடத்துல வியாபாரம் ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் வந்துடும். இன்னையா வரையும் கூட்டம் இல்லை, கும்பராசிக்காரங்க உள்ளே வந்திருப்பாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கும்பராசி ஒரு எனர்ஜி பவர் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தியாக தான் வாழ்ந்திருக்காங்க. பிறரை நம்பி வாழ்ந்ததே இல்லை, பிறருக்காக வாழ்ந்தது தான் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க. ஸோ இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அதிகமான குழப்பங்கள் இருக்குது, அதிகமான மன அழுத்தங்கள் இருக்குது. ஒரு வார்த்தை இவங்க சொன்னாங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு இவங்க ஆப்போசிட் பார்ட்டி 10 வார்த்தை பேசுவாங்க. நீ சொன்னேல அதனால தான் சொல்லி இவங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. இவங்களுடைய லைஃப்பில் இவங்க ஒரு மிகப்பெரிய வெளிச்சமாக ஒரு வெளிப்படையான தன்மையில் வாழக்கூடிய செயல்பாடு இந்த குரு பகவான் நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு உறுதியாக கொடுக்க போகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா வெளிநாடு யோகம், வெளிநாடு பயணங்கள், அது ஆன்மீக பயணமாக இருக்கட்டும் அல்லது வேலை நிமித்தமாக இருக்கட்டும், செயல்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய கும்பராசி என்பதற்கு சூப்பராக இருக்குது. சார் நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன், நான் இந்த நாட்டில் சிட்டிசன் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னால் வாங்க முடியல, ஏதோ ஒரு விஷயத்தில் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்காங்கன்னா இந்த காலகட்டம் உறுதியாக அவங்க அந்த நாட்டோட குடிமகனாகவோ வரக்கூடிய வாய்ப்பு, சிட்டிசன் ஆகக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக செயல்படுத்தலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடைகள் வெளியேற போகுது. கும்பராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த காதல் திருமணம் பண்ணவங்க எல்லாமே கஷ்டப்படுவாங்க. எடுத்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஐயா நான் காதல் பண்ணும்போது மானே தேனே பொன்மானே உயிரே அப்படின்னு நிறையா பழமொழிகள் என்கிட்ட பேசுனாங்க. இப்போ கல்யாணம் முடித்த பிறகு டேஷ்னு நிறைய வார்த்தைகளை பேசுகிறாங்க. ஸோ எனக்கு ஏன் கல்யாணம் முடிச்சேன்னு தெரியலாங்க. அதுவும் காதல் திருமணம் முடித்தவங்க இப்படி தான் புலம்ப வேண்டிய சூழ்நிலை. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. இவங்களுடைய உண்மையான அன்பை, உண்மையான பாசத்தை புரிந்து கொண்டு இவங்களுடைய பார்ட்னர் இவங்க கூட தேடி அன்பு காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் நம்மளுடைய கும்பராசி பெண்களுக்குமே இது பொருந்தும், கும்பராசி ஆண்களுக்குமே பொருந்துங்கிறத தெளிவாக சொல்லலாம். இவங்களோட ஆரோக்கியம்
இவங்களோட படிப்பு, அடுத்து இவங்க தேடிக்கிட்டு இருக்கிற இந்த திருமணமாகட்டும், குழந்தை பேராகட்டும், இவங்களோட பெற்றோரோட உடல் நலமாகட்டும், இதை பற்றி சொல்லுங்கள். நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ங்கிறது மனசார்ந்த விஷயங்கள் தான் பிரச்சனை. இவங்களுக்கு ஆரோக்கியத்தில் வேறு எதுவும் பெரிய பிரச்சனை வராது. மனம் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்களுடைய பெற்றோர் அப்படிங்கும்போது இவங்க மேலே ஒரு கொஞ்சம் அக்கறை வந்து ஒரு 60% காட்டுவாங்க. 40% இவங்க கூட பிறந்த உறவுகளுக்கே பெற்றோர்கள் அதிகமாக காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நிலையில் இவங்க கூட பிறந்த உறவாக இருக்கட்டும், பெற்றெடுத்த தாய் தகப்பனாக இருக்கட்டும், இனிமேல் தான் அன்பு காட்ட போகிறாங்க. ஒரு பாசத்தை உணர்வுபூர்வமாக காட்டக்கூடிய சூழ்நிலை கும்பராசிக்கு ஏற்பட போது. அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள பிரச்சனை இருக்குன்னா இந்த காலகட்டங்களில் இவங்க சைட்லேருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதே போல் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நம்மளோட கும்பராசி அன்பர்கள் டாக்டர் படிப்பாக இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிப்பாக இருக்கட்டும், என்ன படிப்பு இவங்க எதிர்பார்க்காங்களோ அந்த படிப்பில் போய் ஜாயின் பண்ணி வெற்றி பெற போகிறாங்கன்னு தெளிவாக சொல்லலாம். இப்போ இவங்களுக்கான பரிகாரம், கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்ரகாளி அம்மன் வழிபாடு, அதே போல் காவல் தெய்வங்கள் வழிபாடு உறுதியாக ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக, ஒரு எனர்ஜி பவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். பொதுவாகவே பத்ரகாளி அம்மன் வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். கட்டாயமாக அது ராகு வேறு ராசியில் இருக்கார்ல, அப்போ பத்ரகாளி அம்மனை உறுதியாக கும்பிட்டாகணும். ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் இவங்களுக்கு எனர்ஜி பவர் கிடைக்கும். இந்த ராசிக்கான குரு பயிற்சி பொது பலனை பார்த்துட்டோம். கண்டிப்பாக இது எத்தனை சதவீதம் அது வந்து ஒர்க் ஆகுது, அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மாற்றம் வரும், நிறைய முன்னேற்றம் வரும். உங்களுக்கு வீடு கிடைக்க போகுது, வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க. ஸோ எனி ஒன் நம்ம ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொது பலன், குரு பயிற்சிக்கான பொது பலன் சொல்லி சொல்லும்போது 20-30% ஒரு மாற்றம் உண்டு. எல்லா விஷயமும் அப்படியே கிடச்சிருமா, இவங்க எதிர்பார்த்தது எல்லாமே அப்படியே கிடச்சிருமான்னா அதுக்கு அவங்க சுய ஜாதகம் வலிமையாக இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு திசை ஓடும், சில பேருக்கு சூரிய திசை ஓடும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை, ராகு திசை, ஸோ எனி ஒன் கிரகங்களுடைய சுக்கிர திசை கூட ஓடலாம். ஸோ அந்த திசாநாதனுடைய அடிப்படையை வச்சு, அந்த புத்திநாதனுடைய அடிப்படையை வச்சு தான் இவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அப்போ இந்த 20-30% அவங்க சுய ஜாதகத்தில் உள்ள நடப்பு தசா புத்தியும், அதே போல் அவங்களுடைய லக்ன ரீதியாக எந்த கிரகங்கள் இணைவாக இருக்குது, எந்த கிரகம் ஆளுமை பெறுது, எந்த கிரகம் வலிமை பெறுகிறது, எந்த கிரகம் வலிமை இழக்கிறது, அதுமாதிரி நீசம் அடையிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த கிரகத்துடைய தன்மைகள் இவங்க சாதகத்தில் சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எதிர்பார்ப்புக்கான அத்தனை விதமான கேள்விகளுக்குமே நம்ம உறுதியாக தெளிவாக பதில் சொல்ல முடியுங்கிறது கணக்கு. என்ன வந்து பொது பலன்களை பார்த்தாலும் சுய ஜாதகத்தை பார்த்தாதான் அவங்களுக்கு சாதகமா பாதகமாங்கிறத பற்றி நம்ம கணிக்க முடியும். அதனால அவங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக. இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள்லாம் பார்த்தோம். கண்டிப்பாக நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.